ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன். நான் சொல்கிற மருத்துவ குறிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆலோசனைக்கு பிறகே செய்யுங்கள். ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நான் செஞ்சு நான் பண்ண வச்சு இப்போ வியாபாரம் பண்ணுறமே எங்கள் மாட்டே வர பண்ண வச்சு சக்ஸஸான விஷயம் எப்படிங்கன்னா, இந்த தாது உப்பு வந்து இப்போ 5 கிலோ பைய இவ்வளோ உப்பும் கூட தேவையில்லை. சின்ன மாடாக இருந்துன்னா ஒரு அரைவாசி எடுத்துங்க. இதை வாசத்துக்கு ஒவ்வொரு மாடு குடிக்காது. ஒரு 4-5 நாளைக்கு பழகிடுச்சுன்னா சூப்பராக இருக்குது. இந்த 5 கிலோ பை ஒரு மாடு மட்டும் ஒரு பூச்சி மாத்திரை போட்டு கரெக்டாக இதை கண்டினியூ பண்ணி இந்த 5 கிலோ பை ஒரு மாடு ரெகுலராக இப்போ நான் போட்ட பாருங்க அளவு அதுலேயே ஸ்பூனும் இருக்குது. கம்பெனிங்கிறது நீங்கள் உங்கள் எது சரியுமா வாங்கிக்கலாம். தாதுப்பு நான் செஞ்சதை சொல்கிறேன், எல்லாமே டாக்டர் கேட்டு செய்யுங்க. இது அப்படியே ஒவ்வொரு கண்டு ரெகுலராக காலையிலையும் சாயங்காலம் போட்டு இந்த ஒரு பை ஒரு மாடு திண்டுச்சுன்னா மேற்கொண்டு ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. மேற்கொண்டு ரிசல்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மாடுகள் ஆரோக்கியமாக இருக்கும். இதை டாக்டர் ஆலோசனை பிறகு செய்யுங்க. ஒரு 5 கிலோ பை ஒரு மாடு ஒன்று சாப்பிட்டுருச்சுன்னா அதோட பால் தன்மை, செனப்பிடிக்கிற தன்மை எல்லாம் சூப்பராக இருக்குது. இயற்கை முறையில் நிறைய இருக்குதுங்க. நான் வந்து மெயினாக வந்து 1 கிலோ சுண்ணாம்பு வாங்கி தண்ணி ஒரு குடம் தண்ணி ஊற வச்சு அதில் அப்படியே மேலால் இருத்து அது முதன்னைக்கு வர தண்ணி அந்த எண்ணெயாட்டிருக்கு அதை கீழே ஊற்றி போட்டு ஆனால் வயிற்றுக்குள்ளே போகிறது சுண்ணாம்பு தண்ணி ஊற்றுறது ஒரு 2 டம்ளர் கிளாஸில் 2 கிளாஸ் ஊற்றணுங்க. இப்போ இந்த தாதுப்பு ஒரு பை 5 நம்ம கடித்தோர மாடு அது நீங்கள் பண்ண சில பேர் நினைப்பாங்க பண்ண லெவலில் இருக்கிறது இதெல்லாம் போடணும். ஒரு மாடு 2 வச்சுருக்கலாம் எங்கேயாப்பா அப்படிம்பா. அது வேண்டாம். இப்போ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா அந்த பையோட ரேட்டு எம்ஆர்பி ரேட்டு அதிகம். இப்போ இது 1500 பக்கம் வருதுங்க. ஆனால் போனாலும் போயிட்டு போகுது. எத்தனையோ செலவு பண்ணுறா. இதையும் கூட தீவனத்தை கூட சேர்த்து கரெக்டாக அது தின்னு பழகி மாடு சூப்பராக சரியாயிடுச்சுன்னா அந்த ஒரு பை ஒரு மாடு ஒன்று இறக்கிடுச்சிங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான எதிர்ப்பு சக்தியும் கிடச்சி மாடு பால் திக்னஸ் வந்து நல்லா இருக்குங்க. அந்த வாசம் வந்து லைட்டாக எதில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, புரிஞ்சுங்க. அதனால் ஒரு அரை கரண்டியும் கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு புழக்கிற மாடாக இருந்ததுன்னா அந்த வாசம் லைட்டாக வரும், அவ்வளோதான். கொண்டு போய் ஆனால் பால் மாடு ஆரோக்கியம் 5 கிலோ போய் போட்டிங்கன்னா போதும். அப்புறம் தேவையில்லை. அப்புறம் நம்ம எது வேணாலும் பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம போடவே தேவையில்லை, நிப்பாட்டிட்டாலும் ஒன்றும் பண்ணாது. ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நன்றி.